அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கு ஏரி காத்த ராமர் கோவிலாக அழைக்கப்படும் கோதண்டராமர் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோவிலோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுராந்தகத்தில் தான் இருக்குது. சென்னையிலேருந்து மதுராந்தகத்துக்கு நிறையா பஸ் போகும். அங்கேருந்து நடக்கிற டிஸ்டன்ஸ் தான் இந்த கோவில். சப்போஸ் நீங்கள் ப்ரைவேட் வெஹிக்கிளில் வரீங்கன்னா நான் கூகுள் கோஆர்டினேட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், அதை பார்த்துட்டு வாங்க. நான் அந்த கோவிலுக்கு போகும்போது கரெக்டாக வந்து கோவிலை ரெனோவேட் பண்ணிட்டு இருந்தாங்க. சிவில் ஒர்க்ஸ்லாம் போயிட்டு இருந்தது. மேபி கொஞ்ச நாள்ல வந்து கும்பாபிஷேகம் பண்ண போறாங்க நான் நம்புறேன். இந்த கோவிலோட மூலவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ கோதண்டராமர். தாயார் வந்து ஸ்ரீ ஜனகவல்லி தாயார். இந்த கோவிலோட சிறப்பம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ராமர் வந்து சீத்தையோட கைப்பிடிச்சிட்டு இருப்பாரு. அதனால் வந்து இவருக்கு வந்து கல்யாண ராமர், சீதாராமர், சீதா லட்சுமி சமேத ஸ்ரீ கோதண்டராமர் இந்த மாதிரி பேர்கள் அழைக்கப்பட்டுறாரு. ராமருக்கு பக்கத்திலேயே லக்ஷ்மணரும் இருக்காரு. உற்சவருக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பூமிநீல சமேத ஸ்ரீ கருணாகர பெருமாள். வெளி பிரகாரத்தில் யார் யாரோட சன்னதினா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மர், சக்கரத்தாழ்வார், ஜனகவல்லி தாயார். ஜனகவல்லி தாயார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜனக மகாராஜரோட பொண்ணு, ஆண்டாள், விஸ்வசேனா, உடையவர், அதுக்கப்புறம் பெரிய நம்பிகள். அப்புறம் ஒரு தனி மண்டபம் இருக்கு, அதுக்கு பேரு பஞ்ச சம்ஸ்கார மண்டபம்னு தனி மண்டபம் இருக்கு. இந்த கோவிலுக்கு பின்னாடி இன்னொரு கதையும் இருக்கு. மூலவர் சன்னதியில ராமர், லக்ஷ்மணர், சீதை 3 பேர்கள் இருப்பாங்க. ஸோ இவங்க 3 பேரும் ஏன் வந்து மூலவர் சன்னதியில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பின்னாடி ராமாயண காலத்தில் ஒரு நடந்ததாக ஒரு சம்பவம் சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ஒழுங்காக தெரியல, என்னால் ஆராய்ச்சியும் ஒழுங்காக பண்ண முடியல. ராமாயண காலத்தில் விபாந்தகர்னு ஒருத்தர் வந்து மதுராந்தகத்தில் எழுதியிருக்காரு. அவர் வந்து ஒரு முனிவர் ஸ்தானத்தில் எழுந்திருக்காரு. அப்போது வந்து கருணாகர பெருமாள் மேலேயும் பூதேவி நீலதேவி மேலேயும் அதீத பக்தி கொண்டு இருந்தாரு. ஸோ தினமும் பூஜை பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராமர் வந்து காட்டில் இருந்திருக்காரு, வனவாசத்தில் இருந்தாரு. ஸோ அப்போ வந்து என்ன இருக்கு, ராவணர் வந்து சீதையை வந்து கடத்திட்டு லங்காவுக்கு போயிட்டாரு. ஸோ அப்போ போகும்போது சரி ராமர் வந்து மதுராந்தகம் வழியாக நடந்து போயிருக்காரு. மதுராந்தகம் வழியாக நடந்து போகும்போது விபாந்தர் வந்து நீங்கள் என் ஆசிரமத்தில் தங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. தங்கிட்டு போயிட்டு கருணாகர பெருமாளையும் வந்து சேவிச்சுட்டு அவர் வந்து சரி நான் கிளம்புறேன்னு சொல்லும் போத விபாதகர் என்ன சொன்னார், நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் இருங்க அப்படின்னாரு. சீதா வந்து லங்காவில் இருக்காங்க, நான் வந்து சீதாவை ராவணர்கிட்டேருந்து மீட்டு திருப்பி அயோத்தியாவுக்கு கூட்டின்னு போகணும் அப்படின்னு சொல்லும் போது விபாந்தகர் என்ன சொல்கிறான்னா, சரி நீங்கள் அப்படியே கூட்டின்னு போகும்போது கண்டிப்பாக இந்த மதுராந்தகத்தில் இந்த ஆசிரமத்தில் கொஞ்ச நாள் இருந்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சொல்லும் போது ஸ்ரீராமர் வந்து ஒத்துக்கிறார், சரி நான் இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸ்ரீராமர் வந்து ராவணரை வதம் செய்து என்ன பண்ணுறாருன்னா, சீதாவை வந்து புஷ்பக விமானத்தில் அயோத்தியாவுக்கு கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காரு. போகிற வழியில் வந்து மதுராந்தகத்தில் நிற்கிறாரு. நின்று அவர் என்ன பண்ணுறா, அப்படி இறங்கும் போது எப்படி வர்றாருன்னா, ராமர் வந்து சீதா கையை பிடிச்சிக்கிட்டு லக்ஷ்மணர் பக்கத்தில் இருக்கிற மாதிரி அப்படியே நடந்து வர்றாரு. விபாந்தகருக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி ஆகிட்டாரு. இந்த மாதிரி ஒரு காட்சி வந்து அவருக்கு வந்து ஒரு தெய்வ காட்சி மாதிரி இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, கொஞ்ச நாள் அங்கே இருந்துட்டு கருணாகர பெருமாளையும் பூதேவியும் நீலதேவியும் எடுத்துட்டு அயோத்தியாவுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. ஸ்ரீராமருக்கு வந்து அயோத்தியாவில் பட்டாபிஷேகம் நடக்குது. நடந்து முடிஞ்ச அப்புறம் ஸ்ரீராமர் என்ன சொல்கிறாருன்னா ஹனுமார்கிட்ட, நீ திருப்பியும் இந்த கருணாகர பெருமாளையும் 2 தேவிகளையும் மதுராந்தகத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேயே ஸ்தாபிதம் பண்ணிடு அப்படிங்கிறாரு. அவர் சொன்ன மாதிரி ஹனுமாரும் பண்ணுறாரு. பண்ணி முடிச்சப்பறம் உங்களுக்கு தான் நல்லா தெரியும், ஹனுமாருக்கு வந்து ராமருக்கு மேலே அதீத பக்தி கொண்டவர்னு. அவர் வந்து தினமும் பிரார்த்தனை செய்து கொண்டு இருந்தார் ராமர் மேலே. அப்போது வந்து ஒரு காட்சி வந்து தென்படுகிறது. யாருக்குன்னா ஹனுமாருக்கு. என்னன்னா, விபாந்தகருக்கு என்ன காட்சியை வந்து கொடுத்தாரோ அதே காட்சி தான் இவருக்கு தென்படுகிறது. என்னன்னா, ஸ்ரீராமர் வந்து சீதையோட கைப்பிடிச்சுக்கிட்டு லக்ஷ்மணரோட இருக்கிற மாதிரி ஒரு காட்சி. அந்த காட்சி தான் மூலவர் சந்நிதியில் இருக்கும். இந்த கதையை தான் நான் இவ்வளோ நேரமாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். சரி, அடுத்தது என்னன்னு பார்ப்போம். இந்த கோயிலுக்கு வந்தால் என்னென்ன பலன்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம். இந்த பலன் கிடைக்கிறதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தவங்களோட நம்பிக்கை பொறுத்து தான் இருக்கின்றது. ஸோ பொதுவாக இந்த கோயிலுக்கு வந்தால் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேரும் புகழும் கிடைக்குமா, அதுக்கப்புறம் தைரியம் இல்லாதவங்களுக்கு தைரியம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நோய்கள் இருந்தால் அதுலேருந்து நிவர்த்தி ஆகும் அப்படின்னு. அப்புறம் கிரகங்களோட பாதிப்பு வந்து கம்மியாகும். ஏதாச்சும் நம்மளுக்கு வந்து ஆஸ்ட்ராலஜியில் வந்து ஏதாச்சும் கிரகங்கள் மாற்றம் இருந்துச்சுன்னா அதோட அட்வர்ஸ் எஃபெக்ட் வந்து ரொம்ப கம்மியாகும் அப்படின்னு. இந்த கோயில் வந்து 1600 வருஷங்கள் முன்னாடி கட்டப்பட்டிருக்கு. பல்லவர் காலத்தில் தான் கட்டப்பட்டிருக்கு. ராமருக்காக இவ்வளோ பழமையான கோவில் வந்து இந்தியாவோட சதன் பார்ட்டில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதில் இந்த கோவிலும் ஒன்று.
என்னதான் மதுராந்தகர் பீரியட்ல வந்து நிறைய gift கொடுத்திருந்தாலும் கந்தராதித்யர் பீரியட்ல தான் வந்து இந்த இடத்த வந்து சதுர்வேதி மங்கலமா மாத்திருக்காரு. இந்த கோயில் வந்து அபிமான கஷேத்திரங்களா கன்சிடர் பண்றாங்க. ராமானுஜருக்கும் திருமழை இசை ஆழ்வாருக்கும் பிரசித்தி பெற்ற இடமா இருக்கு. திருமழை இசை ஆழ்வார் வந்து இங்க தான் சித்தி பெற்றிருக்காரு. இந்த மதுராந்தகத்துல தான் சுக மகரிஷியும் விபாத்தக ரிஷியும் வாழ்ந்துள்ளார் என்ற ஒரு நம்பிக்கை. வசிஷ்ட அத்வைத்தமை பரப்பிய ஸ்ரீ பெரிய நம்பி இந்த மகிழ மரத்துக்கு அடியில தான் வந்து ஸ்ரீ ராமானுஜருக்கு பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து ஸ்ரீ ராமானுஜர் என்ற பேரும் வந்து இந்த இடத்துல தான் கொடுத்துருக்காரு. அதனால இந்த கோவிலில் ஒரு கார்னர்ல இருக்கும் ஒரு சிறு மண்டபமாக அது இன்னும் இருக்கின்றது. ஸோ அந்த இடம் வந்து ஒன்றும் பிரசித்தி பெற்ற இடமா இருக்கின்றது. நீங்கள் கோவிலுக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்த மறக்காம பார்த்துட்டு வாங்க. ஆமாம், இந்த கோவிலையும் ஏரிக்காத்த ராமர் கோவிலாக சொல்கிறாங்க. இந்த கோவிலுக்கு நிறைய பேர் இருக்கு. அப்போ ஏன் ஏரிக்காத்த ராமர் கோவிலாகவே சொல்லிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருந்த பேர் வந்து ஸ்ரீ கோதண்டராமர் கோவில்னு, அதுக்கப்புறம் ஏரிக்காத்த ராமர் கோவிலாக கூப்பிடுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பின்னாடி ஒரு அற்புதமான ஒரு கதை இருக்கு. அற்புதமான கதை இல்லை, இது நடந்த சம்பவமாக பதிவாயிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1798 வந்து மதுராந்தகத்தில் ஏரி இருக்குது. அந்த ஏரி வந்து என்ன ஆகுனா, இந்த ரொம்ப வந்து வீக்காக இருந்திருக்கு போல். அப்போது வந்து ஒரு கலெக்டரை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. லியோனல் பிளேஸ் அப்படின்னு ஒரு கலெக்டரை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஃபாரினரு. ஸோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுறவர். அவர் வந்து அப்சர்வ் பண்ணும்போது அந்த ஏரியோட ஒரு வலுவாக தெரியவில்லை. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏரிக்கரையோடலாம் நிறையா ரிப்பேர் பண்ணுற ஒர்க்கு நிறையா இருந்திருக்கு போல். ஸோ பார்க்கும்போது அவர் வந்து இன்னும் நிறைய ரிப்பேர் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் பார்த்துருக்காரு. அதுக்கு முன்னாடி வந்து நிறைய வாட்டி வந்து மழை காலத்தில் வந்து நிறைய வாட்டி அந்த ஏரியில் நிறைய வாட்டி உடஞ்சிருக்கு. அதனால நிறைய உயிர் சேதம் ஆயிருக்கு போல். அப்போ என்ன இருக்குது, அப்போது இந்த ஏரியை பார்த்துட்டு அப்படி வரும்போது என்ன இருக்குது, அந்த கோவில் பக்கம் வந்து நிறையா கிரானைட் கற்கள்லாம் இருந்திருக்கு. அந்த கற்கள்லாம் பார்க்கும்போது இந்த கல்லெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாமே அந்த ஏரியை ரிப்பேர் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வந்திருக்கு. அப்படி யோசனை வரும்போது அந்த கோவிலில் குருக்கள் இருந்திருக்காரு. இந்த மாதிரி கேட்டிருக்காரு, இந்த கல்லெல்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு. அந்த குருக்கள் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்லெல்லாம் வந்து ஸ்ரீ ஜனகவல்லி தாயார் சன்னதி கட்டுறதுக்காக இருக்குது, இப்போதைக்கு ஃபண்டு இல்லை, அதனால அப்படியே இருக்குது அந்த கற்கள்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்ட உடனே கலோனல் பிளேஸ் அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த ஏரியை வந்து அடிக்கடி உடையதில்ல, ஸ்ரீராமர் வந்து இந்த ஏரியை எப்பப்பெல்லாம் உடையதோ அப்போ காப்பாற்றலாமே, அப்படி காப்பாற்றினார்னா அவரே வந்து ஸ்ரீ ஜனகவல்லி தாயாருக்கு அவரே ஒரு சன்னதி கட்டிடலாமே அப்படின்னு ஒரு நகைச்சுவையாக சொல்லியிருக்காரு. அப்போ அந்த குருக்கள் என்ன சொல்கிறாருன்னா, எந்த மனிதர் வந்து ஆத்மார்த்தமாக வேண்டி கொள்கிறார்களோ அப்போ வந்து அந்த பிரார்த்தனைக்கு ஒரு பலன் இருக்கின்றது அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ சொல்லும் போது என்னாச்சு, இன்னும் கொஞ்ச நாளில் வந்து ஒரு நல்ல மழை பெய்யுது, அது கண்டினியூஸாக பெஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்போ வந்து லியோனல் பிளேஸ் வந்து அப்பப்போ வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு, அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்காரு எப்படி ஏரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரி வந்து ஃபுல்லாக ஆரம்பிச்சிருச்சு, தண்ணி ஃபுல்லாக இருக்குது. அப்போது வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய பதற்றம் வந்துருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ இந்த ஏரி உடஞ்சிருச்சுன்னா இந்த ஊரே வந்து தண்ணியில் மூழ்கிடும், நிறைய பேர் செத்துருவாங்க, இது எப்படி வந்து நம்ம தடுக்க முடியும், எப்படி காப்பாற்ற முடியும் அப்படின்னு அந்த பயமும் அந்த பதக்கமும் அவருக்கு வந்து ஒரு பிரார்த்தனையாக மாறுகின்றது. இது இப்படி யாராச்சும் வந்து காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரார்த்தனையாக மாறுகின்றது. அப்போது வந்து என்ன ஆகுது, ஒரு நைட்டு வந்து சரி ஒரு கொடையை எடுத்துட்டு அவர் போகிறாரு, என்ன பண்ணலான்னு பார்க்க, என்ன நடக்குதுன்னு பார்க்க. அப்போ போகும்போது ஒரு நல்ல ஒரு லைட்னிங், ஒரு இடிச்சு ஒரு லைட்னிங் வரும் தெரியுமா, அந்த லைட்னிங்கில் பார்த்தீங்கன்னா 2 பேர்கள் கையில் வந்து போவா நேரோட வில்லும் அம்போட நடந்து போயிட்டு இருக்காங்க ஏரிக்கரையோடமா. அவருக்கு புரியவே இல்லை, யாருன்னா வந்து இந்த நைட்டில் வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க, ஜாலியாக நடந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னு. அவங்களுக்கு சுற்றி ஒரு வெளிச்சமாக இருக்கின்றதுன்னு சொல்லி ஒரு பதிவாயிருக்கு. ஸோ அப்போது சரின்னு அவர் விட்டுட்டு என்ன பண்ணிட்டாரு, அந்த லியோனல் பிளேஸ் வந்து திருப்பியும் அவர் இடத்துக்கு வந்து படுத்து தூங்கிட்டாரு. சரி காலையில் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிச்சத்தில் பார்ப்போம் அப்படின்னு. மறுநாள் காலையில் லியோனல் பிளேஸ் எழுந்துக்கிறாரு. எழுந்தோடனே பெரிய ஆச்சரியம் அவருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மழையே பெய்யல, சூரியன் நல்ல பிரகாசமாக இருக்கு, இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஏரியும் உடையில. சொன்னோடனே இவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சி, புத்துணர்ச்சி வந்துடுச்சு. சரி இதை போயிட்டு நம்ம அந்த கோவிலில் குருக்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்
இந்த மகிழ்ச்சியான விஷயத்த சொல்லலாம்னு போயிருக்காரு கோவிலுக்கு. போன உடனே அவரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக கேட்டு ஆமாங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணியிருக்காரு, அப்போ வந்து ஒரு இந்த மூலவருக்கு வந்து ஏதோ பூஜை நடந்துருந்தது. அப்போ திரை போட்டுருந்தாங்க. போட்டுன்னு இருக்கும்போது சரி அந்த திரையை திறந்தப்புறம் அந்த லியோனல் மெஸ்ஸிக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மூலவர் சந்நிதியில் ராமர், லக்ஷ்மணர், சீதா இருக்காங்க. ஸோ அந்த ராமரையும் லக்ஷ்மணரையும் பார்த்துட்டு இவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். இவங்க 2 பேரும் தான் நேற்று நைட்டு பார்த்தேன், இவங்க 2 பேர் தான் இங்கே இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவருக்கு தெரிய வந்தது. அந்த அந்த மிராக்குலஸான ஒரு சம்பவத்தை பார்த்துட்டு அப்புறம் அவர் என்ன பண்ணிட்டாரு, அவரே வந்து இனிஷியேட் பண்ணுறாரு. என்னன்னா சரி ஜனகவழி தாயாருக்கு தனி சன்னதி நானே கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே கட்டித்தராரு. இன்னும் அந்த இன்ஸ்கிரிப்ஷனு அந்த கல்வெட்டு அந்த கோவிலில் இன்னும் இருக்கு. இந்த கோவில் வந்து 3 நாளைக்கு வருஷத்துக்கு வந்து பயங்கரமாக வந்து கொண்டாடப்படுமா. என்ன இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம நவமி, பிரம்மோற்சவம், வைகுண்ட ஏகாதசி. இந்த கோவிலின் இடத்தை பற்றியும் மதுராந்தகத்தை பற்றியும் 7ஆம் 8ஆம் நூற்றாண்டில் பல்லவர் காலத்தில் வந்து கடப்பேரி சிவன் கோவில் கல்வெட்டில் மென்ஷன் ஆயிருக்கு. இந்த கோதண்டராமர் கோவிலுக்கு முன்னாடி இருந்த பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அயோத்திய பெருமாள் விண்ணகரம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. இதில் நிறையா ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. எப்படி பேர்லாம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருமுடி சோழச்சேரி, சின்ன சிந்தாமணி. இந்த மதுராந்தகம் என்ற ஊர் பேர் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பராந்தக சோழனோட பையன் பேர் வந்து மதுராந்தகர். ஸோ அப்படி தான் வந்திருக்கோன்னு ஹிஸ்டோரியன் சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியோட பேர் முன்ன எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீரச்சோழ ஏரின்னு தான் பேர் வச்சுருக்காங்க. இதை தவிர வந்து விஜயநகர் பீரியடில் வந்து நிறையா நிதி கொடுத்துருக்காங்க, நிறையா வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த கோவிலுக்கு. அந்த கோவிலின் குளத்தில் வந்து எப்படி தண்ணீர் வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியிலேருந்து ஒரு சின்ன டனல் வழியாக அந்த கோவிலின் குளம் வந்து நீர் ரொப்புறாங்கன்னு நான் நம்புகிறேன். அந்த குளத்தின் நீர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலங்கலான்றது, பார்க்கவே நல்லா இல்லை, அங்கே குளிக்கிற மாதிரி ஒரு கண்டிஷனே இல்லை. அந்த குளத்தின் சுற்றி இருக்கிற பகுதியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேட் ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருந்தது, அதை ஒழுங்காகவே பராமரிக்கலை. இந்த கோவிலை ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த கோவிலின் குளமும் அவங்க சரி பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். இத்துடன் இந்த காணொலியை முடித்துக் கொள்கிறேன். அடுத்த காணொலியில் ஸ்ரீ குந்தீஸ்வரர் கோவில் பற்றி பார்ப்போம். ஸ்ரீ குந்தீஸ்வரர் கோவில் பற்றி நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோவில் போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த கோவில் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப குக்கிராமம் மாதிரி இருக்குது அந்த கோவில் இருக்கிற இடம். அது வந்து அந்த கோவிலோட நிலைமையும் பார்த்தீங்கன்னா பாழடைஞ்ச நிலைமையில தான் இருக்குது, டிலாபிடேட்டட் ஸ்டேட்டில் தான் இருக்குது. உங்களால் இந்த கோவிலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ண முடிஞ்சதுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இதோட நான் அடுத்த காணொலியில் நான் பேசுனேன். எனக்கு மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.